கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் பல விதமான விஷயங்கள் காட்டியிருந்தாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா, கூகுளோட அந்த ஷாப்பிங் வெப்சைட், அதாவது கூகுளில் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது தெரியும். அந்த காலத்தை புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யூனிவர்சல் காமர்ஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக எந்த ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தாலும் சரி, டேரெக்டாக கூகுளில் இருந்தே நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி அதை வந்து வாங்க முடியும் அந்த பொருளை. உதாரணத்துக்கு ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டும். அதாவது எந்த வெப்சைட்லாம் அந்த நீங்கள் தேடுற அந்த ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வெயிட் உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணி காட்டும். அப்படி காட்டும் போது ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள ப்ராடக்ட்டை காட்டும், அமேசானில் உள்ள ப்ராடக்ட்டை காட்டும், இல்லை இந்த மற்ற வெப்சைட்ஸில் A to Z எல்லா வெப்சைட்டில் உள்ள பொருளையும் உங்களுக்கு காட்டும், அது கேட்டகரி வைஸாக. அப்படி காட்டப்போ இவ்வளோ நாள் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் அந்த கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பொருள் வாங்கிட்டு இருக்கும். இனி அப்படி போக தேவையில்லை. இதுக்காக யூனிவர்சல் கார்ட் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் கூகுள் சர்ச், ஜெமினி, யூடியூப், ஜிமெயில் மாதிரி பல விதமான ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் எல்லாத்தையும் டேரெக்டாக கூகுளில் இருந்து ஆட் பண்ணி அந்த கூகுளோட கார்ட்டில் அந்த பொருள் ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிச்சிக்கலாம். அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராடக்ட் காட்டினா சரி, அமேசானோட ப்ராடக்ட் காட்டினா சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் காட்டினா சரி, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து இந்த கார்ட்டில் ஆட் பண்ணிச்சிக்கிற முடியும். அப்படி ஒரு கார்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பொருள் ஆட் பண்ணிச்சிருக்கீங்கன்னா அந்த கார்ட்டில் ஆட் பண்ண பொருளுக்கு திடீர்னு வந்து ஒரு ஆஃபர் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறது உடனே உங்களுக்கு வந்து அலர்ட்டாக காட்டும். இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, அதுக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறது காட்டும். இது போக ஆஃபர் டீல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு காட்டும். மேலும் முக்கியமான விஷயம், ஒரு பொருள் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, அது திடீர்னு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும். ஆனால் அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக்கான ப்ராடக்ட் திடீர்னு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னா ரீஸ்டாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற அலர்ட் உங்களுக்கு காட்டும். இது மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து டேட்டா அந்த கார்ட்டில் பொருளை ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலே போதும், அதுக்காக உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்து காட்டுது. அது மட்டும் வந்து கூகுளோட இந்த யூனிவர்சல் கார்ட்டில் வந்து ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி அந்த பொருளுக்கு என்னெல்லாம் கூட வாங்கணும், எதெல்லாம் வாங்க தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லாத ப்ராடக்ட், எது தேவை உள்ள ப்ராடக்ட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிப்ஸ் சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மதர் போர்டு ஒன்று வாங்குறாங்க. இந்த மதர் போர்டு வாங்கும்போது அது கூட வந்து சேர்த்து பார்க்கும்போது ப்ராசஸரும் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மதர் போர்டு இந்த ப்ராசஸர்லாம் வாங்குறீங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி இந்த மதர் போர்டு வந்து Ryzen 7, அதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் ஆகாது. அதாவது இந்த மதர் போர்டில் AM5 சாக்கெட் கிடையாது, AM5 சாக்கெட் இருந்தால் தான் Ryzen 7 வந்து ஓடும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்லிடுது. அதன் மூலமாக ஒரு பொருள் நீங்கள் வாங்க முன்னாடி வந்து கரெக்டாக தான் வாங்குறோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, முந்தைய விட நிறைய விதமான ரீட்டைலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க கூகுள். இது மூலமாக பல விதமான வெப்சைட்லேருந்து பொருட்கள் உங்களை பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் யூஎஸில் வந்து சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. கூடியூரில் 1 by 1 இந்தியாவுக்கும் இந்த யூனிவர்சல் கார்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கூடியூரில் வரதா இருக்குது. ஸோ கூகுளோட இந்த ஷாப்பிங்கில் உள்ள இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, அந்த யூனிவர்சல் கார்ட் ஃபீச்சரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.